பாஜகவின் தோல்வி பயத்தில் நரேந்திர மோடி மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தவும் இந்தியாவில் குழப்பத்தை விளைவிக்கும் தொடர்ந்து வன்முறையாக பேசி வருவதாக கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டத்தில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. கிருஷ்ணகிரியில் காங்கிரஸ் கட்சியின் கிழக்கு மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு வருகை புரிந்த தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளருக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், தற்போது நடைபெறவுள்ள வாக்குப்பதிவில் பாஜக 100 இடங்களை கூட தாண்டாது என புள்ளி விவரங்கள் தெரிய வருகின்றது. பாஜகவின் தோல்வி பயத்தில் நரேந்திர மோடி மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தவும் இந்தியாவில் குழப்பத்தை விளைவிக்கும் தொடர்ந்து வன்முறையாக பேசி வருகிறார். தேர்தல் ஆணையம் மற்றும் நீதிமன்றத்தில் புகார் அளித்தும் அவருக்கு வாய் பூட்டு போட யாரும் தயாராக இல்லை. எருமை அரசியல், ராமர் அரசியல், பாகிஸ்தான் அரசியல் மற்றும் தலித் மலைவாழ் மக்கள் அரசியல் குறித்தெல்லாம் பேசினார். அது எடுபடவில்லை என்பதால் தற்பொழுது மத கலவரத்தை தூண்டுவதற்காக மோடி மதத்தை கையில் எடுத்துள்ளார். டெல்லியில் வைக்கப்பட்டிருந்த போதைப் பொருட்களில் 5 லட்சம் கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் காணாமல் போயுள்ளதாக RTI தகவல் தெரிய வந்துள்ளது. பாஜகவின் தலைவர்கள் தான் போதைப் பொருட்களை அனுப்புகிறார்கள். அதற்கு ஆதாரம் குஜராத் பாஜகவின் தலைவர் ஒருவர் தொழிற்சாலை நடத்தி வருகிறார். போதைப் பொருட்கள் கலாச்சாரத்தை பாஜக உருவாக்குகிறது. அதற்கு ஒன்றிய அரசு உறுதுணையாக இருப்பதாக குறிப்பிட்டார். அப்போது மாநில நிர்வாகிகள் மட்டுமின்றி காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத், மாவட்ட தலைவர்கள் நடராஜன், முரளிதரன், மாவட்ட துணைத் தலைவர் PC சேகர், ஆறுமுக சுப்பிரமணியம், ஓசூர் மாநகர தலைவர் தியாகராஜன், நகர தலைவர்கள் முபாரக், லலித் ஆண்டனி மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சுப்பிரமணியன், காசிலிங்கம், கிருஷ்ணமூர்த்தி, நஞ்சில் ஜேசு, ராஜேந்திர வர்மா, ஏகவண்ணமம், ரஹமத்துல்லா, விநாயகம், ரமேஷ், அனல்ட் திம்மப்பா, ஆடிட்டர் வடிவேல், தேவராஜ், ஊத்தங்கரை ஆறுமுகம் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்திருக்கிறது. இந்த வாக்குப்பதிவில் 100 இடங்களை கூட தாண்டாது என்று புள்ளி விவரங்கள் சொல்லுகின்றன. பாஜகவுடைய தோல்வி பயத்தில் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தவும் இந்தியாவுக்குள் குழப்பத்தை விளைவிக்கவும் தொடர்ந்து வன்முறையாக பேசி வருகிறார். நாங்கள் தேர்தல் ஆணையத்திடம் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் அளித்திருக்கிறோம். உயர் நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்திருக்கிறோம். ஆனால் அவருக்கு யாரும் வாய்ப்பூட்டு போடுவதற்கு தயாராக இல்லை. தொடர்ந்து அநாகரிகமாக எங்கள் தலைவர் ராகுல் காந்தியை பற்றி இளவரசர் என்று குறிப்பிடுகிறார். ஜமீன்தார்களை ஒழித்த குடும்பம் அந்த குடும்பம். ஜமீன்தார் ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்தது அன்னை இந்திரா காந்தி அவர்கள். அவருடைய பேரப்பிள்ளையை பற்றி இப்படி அநாகரிகமாக பேசும் அளவிற்கு வன்மம் மேலோங்கி இருக்கிறது. ஆகவே தோல்வி பயத்தில் என்ன பேசுவது என்று தெரியாமல் ஒரு மிகப்பெரிய மத கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு அவர் தயாராகி கொண்டிருக்கிறார். எருமை அரசியல் பேசினார், எடுபடவில்லை. ராமர் அரசியல் பேசினார், எடுபடவில்லை. வீடுகளை பிரித்து கொடுப்பார்கள் என்று குழப்பத்தை ஏற்படுத்தினார், எடுபடவில்லை. பாகிஸ்தான் அரசியல் பேசினார், எடுபடவில்லை. தலித்துகள் அரசியல் பேசினார், எடுபடவில்லை. மலைவாழ் மக்களை பற்றி பேசினார், எடுபடவில்லை. இப்பொழுது மத கலவரத்தை தூண்டுவதற்காக மதத்தை கையில் எடுத்திருக்கிறார். ஆகவே தோல்வி பயத்தில் இருக்கின்ற மோடி அவர்கள், அவர் மீது நாங்கள் கொடுத்த புகாரை தேர்தல் ஆணையமும் உடனே விசாரிக்க வேண்டும். நீதிமன்றத்திலும் அது வரவிருக்கிறது. தோல்வி என்பது உறுதியானவுடன் எதை தின்னால் பித்தம் தெளியும் என்று தெரியாமல் ஏதோ உளறி வருகிறார். முடியாது என்ற புள்ளி விவரம் அவர்களுக்கே கிடைத்திருக்கிறது. வாரணாசியிலே இன்று வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். இவரை எதிர்த்து தமிழ்நாட்டில் உள்ள விவசாய பெருங்குடி மக்களின் சங்கங்கள்
ஐயா கண்ணு தலைமையிலும் மற்றும் சில விவசாயிகள் சங்கத்தினுடைய தலைவர்களும் புறப்பட்டு வாரணாசி சென்று வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக புறப்பட்டிருக்கிறார்கள். பதிவு செய்து நிரந்தரமான பிறகுதான் புறப்பட்டார்கள். காங்கிரசுடைய கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கும் கட்சியுடைய செயல்பாடுகளை ஆய்வு செய்வதற்கும் மாவட்ட, வட்டார, நகர, கிராம தலைவர்களிடம் கலந்துரையாட வந்திருக்கிறோம். இதில் எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி எந்த நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ இடஒதுக்கீடாக அந்த சமூகத்தை சார்ந்த தன்னுயிரை நீத்த போராளிகள் இன்னும் அவர்கள் ஆன்மா உறங்கவில்லை. அந்த ஆன்மா அவர்களை மன்னிக்க வேண்டும். அந்த இடஒதுக்கீடு எதிரான கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. அந்த இடஒதுக்கீட்டை எதிர்ப்பவர்கள் தான் RSS. இன்னும் சொல்ல போனால் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு முதல் எதிரியாக இருப்பது பாரதிய ஜனதா கட்சி. அந்த கட்சியுடன் எப்படி இவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறார்கள்? கடந்த கால தியாகங்களை மறந்து விட்டார்களா அவருடைய தோழர்கள் செய்ததை? அல்லது வருங்காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த வன்னிய பெருங்குடி மக்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டாம் என்று முடிவு செய்திருக்கிறார்கள் என்ற தெரியவில்லை. மோடியோடு உறவு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய மனசாட்சி தான் அந்த பாமக உறுப்பினரிடம் பதில் சொல்ல வேண்டும். மாநிலங்களிலும் பாஜகவுக்கு எதிராக மக்கள் அணி திரண்டிருக்கிறார்கள். வெகுஜன மக்கள் வெளியில வர ஆரம்பித்து விட்டார்கள். வாஜ்பாய் அவர்களுக்கே ஒரு சிறந்த பிரதமர் என்று சொல்லப்பட்டவர், மென்மையானவர், RSS சித்தாந்தத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டாரா என்று தெரியாது என்று பல அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவருக்கு 2ஆம் முறை இந்திய மக்கள் வாய்ப்பு தரவில்லை. வெளிப்படையாக சாதிய துவேஷம், மத ரீதியான பிளவு, பொதுமக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள், அவருடைய ஆட்சி என்பது அதானி போன்றவர்களுக்கு என்று நாட்டு மக்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த தேசம் முழுவதும் இப்பொழுது வாய்ப்பு தர இயலாது என்று எதிர்ப்பாக வாக்களிக்க தீர்மானித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் உத்தரப்பிரதேசம், பீகார், குஜராத், மத்திய பிரதேசம் போன்ற இடங்களில் எல்லாம் மோடிக்கு எதிராகவும் பாஜகவுடைய சித்தாந்தத்திற்கு எதிராகவும் திரும்பி இருக்கிறார்கள். அலை அலையாக திரண்டு வந்து சாலைகளில் ஊர்வலமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு வெறுப்பு அரசியலை இந்திய தேசிய மக்கள் எதிர்க்கிறார்கள் என்பதை காட்டுகிறது.